அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ராமதாஸை சந்திக்க அன்புமணி புறப்பட்டிருக்கிறார். பாமக மாநில இளைஞரணி தலைவராக முகுந்தனை நியமித்ததற்கு அன்புமணி எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் நேற்று வார்த்தை மோதல் ஏற்பட்ட நிலையில் இன்று ராமதாஸை சந்திக்க அன்புமணி புறப்பட்டிருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுப்புராமன். முன்னதாகவே தெரிவிக்கப்பட்டது ராமதாஸை சந்திக்க அன்புமணி 11 மணி அளவில் சந்திக்க உள்ளார் என்று. தற்போதைய விவரங்கள் என்ன? வணக்கம். பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தைலாபுரம் தோட்டத்துக்கு தற்போது புறப்பட்டிருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியின் சிறப்பு புத்தாண்டு பொதுக்குழு நேற்றைய தினம் புதுச்சேரியில் நடைபெற்றது. அதாவது 2024 விடை கொடுப்போம், 25 வரவேற்போம் என்ற நோக்கில் பாமகவின் இந்த சிறப்பு புத்தாண்டு பொதுக்குழுவானது வருடம் நடைபெறுவது வழக்கம். நேற்று நடைபெற்ற இந்த பொதுக்குழுவில் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் அக்கட்சியின் இளைஞரணி மாநில செயலாளராக முகுந்தன் என்பவரை நியமித்தார். இதற்கு பாமகவின் தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி உடனடியாக இருந்து எதிர்ப்பு தெரிவித்து கட்சியில் சேர்ந்து 4 மாதங்களே ஆன நபருக்கு எப்படி நீங்கள் இளைஞரணி பதவியை கொடுப்பீர்கள்? கட்சிக்காக உழைத்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், தகுதி வாய்ந்தவர்களுக்கு அந்த பதவியை கொடுங்கள் என்று அதை தெரிவித்தார். அதற்கு உடனடியாக மருத்துவர் ராமதாஸ், இது நான் ஆரம்பித்த கட்சி, என்னுடைய கட்சி, இதை யாருக்கு பதவி கொடுப்பது என்பது என்னுடைய விருப்பம். இருப்பவர்கள் இருக்கலாம், இல்லாதவர்கள் செல்லலாம் என்ற நோக்கில் கூறினார். அந்த அடிப்படையில் இருவருக்குமான அந்த கருத்து மோதல் என்பது ஏற்பட்டது. மீண்டும் ராமதாஸ் அவர்கள் மாநில இளைஞரணி செயலாளர் முகுந்ததான் என்பதை அந்த பொதுக்குழுவில் அழுத்த திருத்தமாக கூறினார். உடனடியாக இருந்த அன்புமணி ராமதாஸ், எனக்கு சென்னை பனையூரில் அலுவலகம் இருக்கிறது, தொண்டர்கள் என்னை அங்கு வந்து சந்திக்கலாம் என்று கூறி அலுவலகத்தினுடைய முகவரியையும் அலுவலக அலைபேசி எண்ணையும் கொடுத்தார். இந்த முகுந்தன் என்பவர் யார் என்றால் மருத்துவர் ராமதாஸின் மூத்த மகள் டி காந்தி அவர்களின் 3வது மகன் தான் இந்த முகுந்தன். இவர் 4 மாதத்துக்கு முன்பாக கட்சியில் சேர்க்கப்பட்டு தற்போது மருத்துவர் ராமதாஸ் அவர்களால் நேற்றைய பொதுக்குழுவில் மாநில இளைஞரணி செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதற்கு ராமதாஸ் அவர்களுடைய மகனும் பாமகவினுடைய தலைவருமான அன்புமணி ராமதாஸ் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் பொதுக்குழுவில் ஏற்பட்ட சலசலப்பின் காரணமாக பாமகவுடைய கௌரவ தலைவர் ஜி.கே. மணி தலைமையிலான 4 பேர் கொண்ட குழுவானது மருத்துவர் ராமதாஸை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அதன் அடிப்படையிலே பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தைலாபுரம் தோட்டத்திற்கு சென்று பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸை சந்தித்து இன்று பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளார். இதற்கு முன்பாகவே தைலாபுரம் தோட்டத்திற்கு மாநில வன்னியர் சங்க செயலாளராக இருக்கக்கூடிய முன்னாள் எம்எல்ஏவும் கார்த்தி அவர்கள் அங்கு சென்றிருக்கிறார். தற்போது அன்புமணி ராமதாஸ் அவர் வீட்டிலிருந்து புறப்பட்டு தைலாபுரம் தோட்டத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார். அவருடன் பாமகவுடைய பொருளாளர் திலகபாமாவும் அவருடைய வாகனமும் அன்புமணி ராமதாஸ் இல்லத்திலிருந்து தற்போது தைலாபுரம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இருவருக்கும் மேற்பட்ட இந்த கருத்து மோதல் காரணமாக பாமக பொதுக்குழு சற்று சலசலப்பு ஏற்பட்டது. இந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் சுமூக முடிவு ஏற்படுமா என்று அந்த பாமகவினுடைய அந்த கேள்வியானது எழுந்திருக்கிறது. நேற்று நடத்திய பேச்சுவார்த்தையின் அடிப்படையிலும் நேற்று இரவே அன்புமணி ராமதாஸை தொடர்பு கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாகவும் அதன் அடிப்படையிலே தற்போது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தைலாபுரம் தோட்டத்தை நோக்கி அந்த பேச்சுவார்த்தையாக சென்றிருப்பதாக பாமக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.